ஜெய் குருதேவ். ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க லவ் மேல கண்ணு வச்சுட்டாங்கங்க, எங்க காதல்ல கண்ணு வச்சுட்டாங்க, எங்க திருமண வாழ்க்கை நாங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே அது இருக்கும். சில காதல் ஜோடிகளை பார்த்தா நமக்கே எச்ச நம்மளும் இப்படி இருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது பொறாமைன்னு இல்ல, அது ஒரு ஒரு தேவை, நமக்கு ஒரு ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுவே ஆனா என்ன ஆகும்னா கண்ணு பட்டுடும் நம்மளுக்கு. இப்போ ஒரு குழந்தையை தாய் ரொம்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, "குழந்தைய நீ ரொம்ப பார்த்து ரசிக்காத. உன் அம்மா கண்ணே பட்டுடும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா என்றைக்குமே குழந்தை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா தன் குழந்தைய ரசிக்க ரசிக்க கண்ணு பட்டுடும். அந்த மாரி நம்மள பார்த்து, நம்ம காதலை பார்த்து, நம்ம அழகான அந்யோன்யமான உறவை பார்த்து யாராவது ரசிச்சா கூட கண்ணு பட்டுடும். அப்போ என்ன ஆகும், உடனே நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மாரிலாம் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி காதல்ல கண்ணு பட்டுடுச்சு, எங்களோட காதல் தூய்மையான காதலான கண்ணு பட்டுடுச்சுன்னு சொன்னாலே, காதல்னாலே ரோஸ் குவார்ட்ஸ் அதுலயே ஒரு ஈவில் ஐ ஆட் பண்ணா, ஸோ கண்ணு பட்டா கூட அது டபால்னு அடிச்சு நொறுக்கக்கூடியது தான் இந்த ஈவில் ஐ. அப்போ ரோஸ் குவார்ட்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம காதல் உண்மையான காதலை எடுத்துக்கிட்டு கண்ணும் படாதபடி தடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் ரொம்ப காதலில் டீப்பாக இருந்தீங்க, காதலுக்காக இப்போது ட்ரூ லவ் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ரோஸ் குவார்ட்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஈவிலை ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் போட்டுக்கலாம். திருமணம் ஆனவர்களும் போட்டுக்கலாம். உங்களுடைய கணவனோட மனைவியோட அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்து யாரை கண் வைக்கிறாங்க அப்படின்னா, அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, கண்டிப்பாக கோ டு பிரேஸ்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ் ப்ளஸ் ஈவில் ஐ இதுவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட வந்துடும்.